Hi friends, welcome to our channel. இன்னைக்கு சண்டே மார்னிங் எடுத்தது. இது பால் காய்ச்சிட்டு ஒரு பக்கம் எங்களுக்குமே டீ போட்டு குடிச்சாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். நேற்று லீவுன்றதுனால பாத்திரம் மட்டும் கழுவாமல் இருந்தேன். அதை மட்டுமே க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஒரு பக்கம் இட்லியும் போட்டு வச்சிட்டேன் டிஃபனுக்காக. ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இன்றைக்கி கறி குழம்பு செய்யலான்னு இருந்தேன். சரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை வச்சு தான் குழம்புலாம் பண்ண போகிறேன். அதோட ரெசிபி இங்கே போடுறேன். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பட்டை, லவங்கம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்றுலாம் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இதில் ஒரு மெயின் டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கின பிறகு சிக்கன் போடுவோம் இல்லையா, சிக்கன் போட்டுட்ட பிறகு உடனே சிக்கன் வதங்கின பிறகு எல்லா மசாலாவும் போட்டுறக்கூடாது. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, உடனே அந்த சிக்கனில் உள்ள அந்த ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, நம்ம சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு இந்த ஸ்மெல் வரும். அது இல்லாமல் செய்யணும் அப்படின்னா, நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டு நம்ம உடனே என்ன பண்ணோம்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும். அது சிக்கன் நல்லா வதங்கிட்டு அதில் மஞ்சள் போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வதங்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள நீச்சி ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதுவும் வராது. அதே சமயம் அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லும் செம சூப்பராக இருக்குங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். சிக்கன் போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வதங்க விடுவேன். அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அந்த மஞ்சளும் இதோ சேர்ந்துட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் போல் மூடி போட்டு நல்லா வதங்க வச்சு எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தேக்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்து நம்ம சிக்கன் குழம்பு வச்சோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ரெகுலராக செய்யக்கூடியது. நான் மஞ்சள் சேர்த்துட்டு உடனே மற்ற மசாலாலாம் சேர்க்காமல் மஞ்சள் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மசாலாலாம் சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது குழம்போட வாசனையும் சரி, அதனோட டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னையோட மார்னிங் vlog இது தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.